மெய்யாகிய வீட்டை அறியாது பொய்யான வாழ்வை நம்பி புது வீட்டை கட்டி வேள்விகள் செய்து புதுமனை புகுவிழா நடத்தி மாடு மக்கள் மனைவி சொந்தம் பந்தம் என அனைவரோடும் எப்போதும் இப்படியே இருப்போம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களே, நல்லது கேட்டது என்பதை நடுவாக இருந்து தீர்ப்பளிக்கும் இறைவனின் இறுதி ஓலை எமன் கையில் கிடைத்துவிட்டால் இவ்வுயிரை கொண்டு போனால் மண்ணால் செய்த இந்த ஓடு பெரும் விலை கூட பெறாது. ஒரு காசுக்கும் உதவாது இந்த உடம்பு. இதனை உணர்ந்து அறிந்து கொள்ளுங்கள். ஆதலால் இவ்வுடலில் ஈசன் இருக்கும் போதே அவனை உங்களில் கண்டுணர்ந்து தியானியுங்கள். அவன் உன்னுள் இருக்கின்றான். அவனையே நினை, அவனையே தியானி. சிவபெருமான் கையில் இருக்கும் திரிசூலம் ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, அது 3 பேராற்றல்களின் அடையாளம். திரிசூலத்தின் 3 முனைகள் பிரம்மா படைப்பு, விஷ்ணு பாதுகாப்பு, ருத்ரன் அழிவு, இந்த 3 தெய்வீக சக்திகளையும் ஒன்றாக குறிக்கிறது. மேலும் அது மனிதனின் 3 நிலைகளையும் சுட்டி காட்டுகிறது: உடல், மனம், ஆன்மா. சிவபெருமான் கையில் இருக்கும் திரிசூலம் அவரின் பரிபூரண சக்தியை மட்டுமல்ல, உலகின் சமநிலையையும் காட்டுகிறது. அதனால்தான் திரிசூலம் என்பது ஒரு தெய்வீக ஆயுதம் மட்டுமல்ல, 3 சக்திகளையும் ஒன்றாக கொண்ட சின்னம். ஓம் நம சிவாய. நாம நம்ம வாழ்க்கையில உடனே நிறுத்த வேண்டிய 4 விஷயங்கள் இருக்கு. இதுல கடைசி விஷயத்தை தான் நிறைய பேர் கண்டுக்காம விடுறாங்க. ஆனா அந்த 4வது விஷயம் நீங்க நினைக்கிறத விட எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். முதலாவது, கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படாதீங்க. நடந்ததை மாற்ற முடியாது, ஆனா அது கத்துக் கொடுத்த பாடத்தை வச்சு புதுசா ஆரம்பிக்கலாம். 2வது, எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படாதீங்க. என்ன நடந்தாலும் சமாளிக்கிற தைரியம் உங்ககிட்ட இருக்குன்னு நம்புங்க, அது போதும். 3வது, உங்க சந்தோஷத்தை அடுத்தவங்க கிட்ட தேடாதீங்க. உண்மையான சந்தோஷம் உங்களுக்கு உள்ள இருந்து தான் வரணும். அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டா மற்றதெல்லாம் தானா சரியாகும். 4வது, உங்க உள் சக்தியை குறைச்சு மதிப்பிடுறதை நிறுத்துங்க. இதுதான் நான் சொன்ன அந்த முக்கியமான விஷயம். நீங்க நினைக்கிறத விட நீங்க ரொம்ப வலிமையானவங்க. உற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். உற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். கற்றாரையான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்தமர்ந்துரையும் கூற்ற